எழுதுன தெரியுமா? அடிசிற்கினியாளே அன்புடையாளே பதிசொல் தவறாத பாவாய் அடி வருடி பின் தூங்கி முன்னெழும்பும் பேதாய் இனிதாய் என் உறங்கும் என் கண் இரானா. என்ன அர்த்தம் தெரியுமா? வாழ்க்கை பூரா அருமையான உணவை சமைச்சு கொடுத்து என்ன பசி இல்லாம பார்த்துக்கிட்ட என்னுடைய தேவதையே, கணவன் சொல்றத கடைசி வரைக்கும் மீறாம வாழ்ந்த ஒரு பெண்ணே, என்னுடைய கால்களை வருடி என்னை தூங்க வைத்து எனக்கு பின்னால் தூங்கி எனக்கு முன்னால் எழுந்த பேதை பெண்ணே, இறந்துட்டே நான் என்னமா எப்படி உயிரோடு இருப்பேன்? நான் எப்படி நல்லா தூங்குவேன்? நான் ஏன் வாழணும் அப்படின்னு அழுகுறோம். இதைதான் கண்ணதாசன் அழகா சொல்லுவான் புரியுற மாதிரி. உண்ணும் அழகை பார்த்திருப்பாயே, உறங்க வைத்தே விழித்திருப்பாயே, கண்ணை இமை போல் காத்திருப்பாயே, காதல் கொடியே கண்மலர் வாயோம்பா. ஈன்ற தாயை நான் கண்டதில்லை, எனது தெய்வம் வேறொன்றும் இல்லை, உயிரை கொடுத்தும் உன்னை நான் காப்பேன், உதய நிலவே கண்மலர் வாயோம்பா. ஒரு கணவன் உயிரை கொடுத்தாவது மனைவியை காக்கணும். அத்தனை பேரும் ஒன்றாக இருக்கின்ற இந்த இடம் என்பதனால் இதனையெல்லாம் நான் பதிவு செய்கின்றேன். தலைவன் தலைவி காலத்திலிருந்து இன்றைய வரைக்கும் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறத அருமையா ஒரு பாட்டு உண்டு குறுந்தொகையிலே. யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர், ஞானும் நீயும் எவ்வளி அரிதும் செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கான். உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் சொந்தக்காரங்கல்ல, உங்க அப்பாவையும் எங்க அப்பாவைக்கும் சில குடும்பத்தில் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி தெரியவே தெரியாது. நீனும் நானும் ஏற்கனவே பார்த்துக்கிட்டவங்கல்ல. ஒரே ராத்திரியில ஒரே நேரத்தில் உன்னை கொண்டு வந்து என்னிட்ட மனைவியாவும் என்னை கொண்டு வந்து உன்ட்ட கணவனாவும் ஒப்படைச்சிட்டாங்க. அது எப்படிப்பட்ட உறவுன்னா, செம்மண் நிலத்துல மழை பெஞ்சா தண்ணி சிகப்பா ஓடும், அந்த தண்ணியில இருந்து மண்ணையும் தண்ணி எப்படி பிரிக்க முடியாதோ அதுதான்டா கணவன் மனைவி உறவு. அடி தாங்கும் அளவு இன்றி அனல் அன்ன வெம்மையால் கடியவே கணங்குழாய் ஆங்கோர் காட்டுள் துடி அடி கலக்கிய சின்னீரை பிடி ஊட்டி பின் உண்ணும் களிரும்பான். களித்தொகையில கோடை வெயில்ல ஒரு காட்டுக்குள்ள ஒரு ஆண் யானையும் பெண் யானையும் ஓடிக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் தண்ணி இருந்தாதான் உயிர் வாழ முடியும், இல்லைன்னா செத்து போவோம். ஒரு குட்டையில கொஞ்சோண்டு தண்ணி இருக்கு, ஆண் யானையும் பெண் யானையும் உள்ள துதிக்க வைக்குது. தண்ணி குறையவே இல்லை. ஆண் யானை குடிக்கட்டும்னு பெண் யானையும், பெண் யானை குடிக்கட்டும்னு ஆண் யானையும் நிக்குது. 2 பேரும் ஒருத்தர் மேல வச்சிருக்கிற ஒருத்தர் அன்பை பார்த்து கண்ணில் தண்ணி கொட்டுது. அதற்கு பிறகு கூட பெண் யானைக்கு ஊட்டி விட்டுத்தான் ஆண் யானை தண்ணீரை குடித்தது. பிடி ஊட்டி பின் உண்ணும் களிறு. பிடி என்றால் பெண் யானை, களிர் என்றால் ஆண் யானை. எவ்வளவு அழகா சொல்லியிருக்கான் பாருங்களேன். இப்ப எல்லாரும் இவ்வளவு நல்லா உட்கார்ந்து இருக்கிறீங்களே, இப்படி பிள்ளைகளை பெற்று இப்படி வளர்க்குறீங்களே, அதுக்கெல்லாம் அப்பா காசு சம்பாதிக்கிறதுனால அப்பா மட்டும்தான் காரணம்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். நான் இல்லைன்னா அந்த குடும்பம் என்ன ஆகும்னு நினைப்போம். தவறு. பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்க இல்லைன்னா தான் அந்த குடும்பம் என்ன ஆகும்னு நீங்க நினைக்கணும். ஏன் தெரியுமா? உங்களுக்குலாம் என்ன பெருமை தெரியுமா? எதுல நீங்க நிக்கிறீங்க தெரியுமா? உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததினால் சபையில் புகழும் கூடுதடி, கால சுமை தாங்கி போல மார்பில் இணைத்தாங்கி வீழும் கண்ணீர் துடைத்தாய், அதில் என் விம்மல் தனிந்ததடி, பேருக்கு பிள்ளை உண்டு வெறும் பேச்சுக்கு சொந்தமிண்டு, ஆலம் விடுதுகள் போல 1000 உறவுகள் இருந்தன, வேறென நீதி இருந்தாய் அதில் வீழ்ந்து விடாமல் நான் இருந்தேன்பா. இந்த மனைவி எல்லாம் வேற இருக்கிறதுனாலதான் கணவன் எல்லாம் கீழே விழுந்துடாம இருக்கிறீங்கிறத இந்த சபையிலே மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்க. இது யாராவது மறுக்க முடியுமா? கண்ணதாசன் போய் கேட்டான், கணவன் மனைவி உறவு என்னடான்னு. மனைவியை பத்தி சொல்றாங்க, எத்தனை பெண்களின் மண்ணில் பிறந்தன சத்தியம் சம்சாரம், அவளே சாமி அவதாரம், அந்த பத்தினி கைகளில் பள்ளி கொண்டால் அதுவே பக்தி பிறவாகும், இறைவனின் சக்தி உறவாகும்னா. ஏன் சொன்னான் தெரியுமா? இன்று தேடி வரும் நாளை ஓடிவிடும் செல்வம் சிரித்தபடி அமுதிடுமா, எந்த செல்வமும் மனைவியின் சுகம் தருமான். அப்ப மனைவியினுடைய அருமை என்னங்கிறத கணவன்லாம் முழுசா தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? நீதி நெறி வெண்பால 1000 வருஷத்துக்கு முன்னாடி மனைவியினுடைய அருமை என்னன்னு சொல்றான். மாதா மரிக்கின் மகள் நாவின் நற்சுவை போம், தாதா எனில் கல்வி தானகலும், ஓதி உடன் வந்தோர் இறப்பின் வாகு வலி போம், மனையால் அந்தோ இவை யாவும் போம். என்ன அர்த்தம்? அம்மா இறந்து போனா பிள்ளைக்கு நல்ல சோறு கிடைக்காதான், வாய்க்கு ருசியா. அப்பா இறந்து போனா படிக்கிறீங்களே இந்த பள்ளிக்கூடத்தில், இந்த கல்வியை தொடர முடியாதான். கூட வந்தவன் பிறந்தவன் இறந்து போனாக்க தோல் வலிமை போயிடுமா. ஆனா மனைவி இறந்து போனா இது எல்லாமே போயிருண்டாங்க. நீரின் அருமை பயிரில் தெரியும், நிலத்தின் அருமை விளைச்சலில் தெரியும், படிப்பின் அருமை பதவியில் தெரியும்,
பணத்தின் அருமை வறுமையில் தெரியும், தாயின் அருமை அன்பில் தெரியும், தந்தையின் அருமை அறிவில் தெரியும், மகனின் அருமை நேசத்தில் தெரியும், மகளின் அருமை பாசத்தில் புரியும், மனைவியின் அருமை இவை அனைத்திலும் தெரியும். ஆனால் அது அவள் இறப்பிற்கு பின்னே பலருக்கு புரியும். இருக்கும்போது தெரியாது. அப்ப என்ன அர்த்தம்? The true value of anything can be realized only in two occasions, before getting it and after losing it. ஒரு நல்ல பொருள், நல்ல உயிரினுடைய அருமை இருக்கும்போது தெரியாதான், இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இருக்கும்போதே தெரிஞ்சுக்கணுங்க தான் இவ்வளவையும் சொன்னேன். வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் தேவை. அந்த 2இல் ஒன்று பழுதுபட்டால் எந்த வண்டி ஓடும்? கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்தா மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டியதில்லை. சாப்பிட வாங்க அப்படின்னு மனைவி சொன்னா போதும், நீ சாப்பிட்டியாமான்னு கணவன் சொன்னா போதும், பிரச்சனை முடிஞ்சு போயிடும். ஆனா அது யார் சொல்றதுங்கிறதான் பிரச்சனை. குடும்ப வாழ்க்கை வெற்றி பெற 2 பேர் தேவை. குடும்ப வாழ்க்கை தோல்வியுற ஒருவர் மட்டும் போதும். 100 பேர் சேர்ந்து ஒரு வீட்டை கட்டலாம், ஒரு மனைவியால் மட்டுமே நல்ல குடும்பத்தை கட்ட முடியும். மனைவி அழகாக இல்லை என்று பிற பெண்களை பார்ப்பவர்களுக்கு சொல்லி செல்லுகின்றான். அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு யாரும் நிகரில்லை என்பதை ஏன் நீங்கள் உணரவில்லை? பாரதி சொல்றாங்க, கற்பு நெறி என்பதை இருவருக்கும் பொதுவில் வைப்போம். நல்ல கணவனுக்கு உதாரணம் வள்ளுவன் சொன்ன, நல்ல மனைவிக்கு உதாரணம் யார் தெரியுமா? இலக்கியத்தில் சொல்லிட்டாங்க. கண்ணகி கோவலன் சிலப்பதிகார கதையை நீங்கள் எத்தனை பேரும் அறிந்திருப்பீர்கள். ஆனா என்ன நடந்துச்சு கடைசியில? மாதவியிடம் மயங்கி, நான் இதை நியாயப்படுத்தவில்லை, ஆனால் ஒரு கணவனின் மீது ஒரு மனைவி கொண்டிருந்த பற்று எப்படிப்பட்டது? இலக்கியங்கள் என்ன சொல்லுகின்றன, ஏன் சொல்லுகின்றன? பாண்டிய மன்னனுடைய அரண்மனையிலே பாண்டிய மன்னன் கொலுவீற்றிருக்கிறான், பக்கத்திலே பாண்டிமாதேவி அமர்ந்திருக்கின்றால், அரண்மனை நடக்கிறது, மக்கள் பூராவும் முற்றத்திலே இருக்கின்றார்கள். ஒரு பெண் உடம்பு பூரா மண்ணோட தலைவெறி கோலத்தோட கண்ணில் கண்ணீரோட உள்ள நுழைகிறா. பாண்டியனுடைய அரண்மனையிலே புயலென நுழைகிறாள். வாயில் காவலனான் கூட நிறுத்த முடியவில்லை. அதை வர்ணிக்கிறான். மேல இருக்கிற மாடத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கண்ணகி வர்ற கோலத்தை பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்களாம்? களையாத துன்பம் இக்காரிகைக்கு காட்டி வளையாத செங்கோல் வளைந்தது, மன்னர் மன்னன் மதிக்குடை வேந்தன் தென்னவன் கொற்றம் சரிந்தது இதுவென்கொள். இந்த மன்னன் இந்த பெண்ணுக்கு ஏதோ மிகப்பெரிய தீங்க உண்டாக்கிட்டா, அதை சரியே பண்ண முடியாது போல் இருக்கு, இவனுடைய கொற்றமே வீழப்போகுதுன்னு மக்கள் நினைக்கிறாங்க. மன்னன் என்ன நினைக்கிறான்னு சொல்றான். அவ வர்ற கோலத்தை சொல்லும் போது, மெய்யீர் பொடியும் விரிந்த கரும் கூந்தலும் கையிற் சிலம்பும் கண்ணீரும் வையங்கோல் கண்டனவே தோற்றான், அவள் சொல் உண்டனவே தோற்றான் உயிர்னா. அவளை பார்த்தோன்னே மன்னன் வழக்கில் தோத்துட்டான். அவன் பேச ஆரம்பிச்சோடனே தான் உயிரே இழந்துட்டான்.